ரொம்ப மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்ல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கண்டங்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அது பிரிஞ்சிருக்கு. மீண்டும் இந்த கண்டங்கள் எல்லாம் ஒண்ணா சேரப்போது இன்னும் மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறமான்னு சொல்லி இப்போ சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நம்ம எர்த்ல இருக்கக்கூடிய சில கன்டினென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய லேண்டா மெர்ஜ் ஆகப் போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த புதிய சூப்பர் கண்டினென்ட்டோட ஃபார்மிங் எப்படி இருக்கும்? எர்த்தோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இதெல்லாம் என்னன்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம உலகத்தில் உள்ள கண்டங்கள் எல்லாம் ஒரே இடத்துல நிலைச்சிருக்கக்கூடியது இல்ல. பூமியோட சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா டெக்டானிக் பிளேட்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த துண்டுகள் எல்லாம் நாம பார்க்காட்டியுமே கொஞ்சம் ஸ்லோவா நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஆண்டுக்கு சுமார் 2ல இருந்து 5 சென்டிமீட்டர் மட்டும்தான் இது நகருது. இது நம்ம நகத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குமோ அந்த வேகத்துக்கு சமமா தான் இருக்கும். ஆனா இந்த சின்ன வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சில மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்றதுக்கான காரணமா இருக்கும். உதாரணமா ரொம்பவுமே பழைய காலத்துல பூமியில பாங்கேயான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூப்பர் கான்டினென்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது உடைஞ்சு பிரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதனால தான் நாம இன்னைக்கு பார்க்குற போல தனித்தனி துண்டுகளா கண்டங்கள் எல்லாம் உருவாகியிருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்வி வரும் என்னன்னா, இந்த மிகப்பெரிய கண்டம் இப்போ உருவாக ஸ்டார்ட் ஆகிருச்சான்னு சொல்லி. இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா எஸ். தொழில்நுட்ப ரீதியா இது இப்போதைக்கு உருவாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அட்லாண்டிக் பெருங்கடல் மெதுமெதுவா விரிவடைஞ்சுக்கிட்டு வருது. பசிபிக் பெருங்கடல் மெதுமெதுவா சுருங்கிக்கிட்டு வருது. உலக கண்டங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட திசையில நகர்ந்து வருது. ஸோ இந்த எல்லா ரீசன்ஸையும் வச்சு பார்க்குறப்ப இது இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி தான் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. உதாரணமா சொன்னா அமெரிக்கா மெதுமெதுவா ஆப்பிரிக்காவுக்கு திசை மாறி நகருது. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏசியாவுக்கு திசை மாற்றம் செய்து தள்ளப்பட்டு கொண்டு இருக்குது. ஸோ இதனாலே சொல்ல போனா பூமி ரொம்பவுமே அமைதியா இருந்தாலுமே உள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு வருது. ஸோ ஃபியூச்சரில் இந்த உலகம் எப்படி இருக்குன்றதுக்காக சயின்டிஸ்ட் சில ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரெடிக்ஷன் படி முதலாவது வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பங்கேயா ப்ராக்சிமான்னு சொல்லப்படுது. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா இந்த மாதிரி கண்டங்கள் எல்லாம் ஒன்றா மிகப்பெரிய நிலமா மாறுறது தான் இந்த பங்கேயா ப்ராக்சிமான்னு சொல்லப்படுது. ரெண்டாவது வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அமேசியான்னு சொல்லப்படுது. இதில் என்ன நடக்குன்னா எல்லா கண்டங்களும் வடதுருவம் பகுதியில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நிலமா மாறும். மூணாவது வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஓரிக்கான்னு சொல்லப்படுது. இதுல என்ன நடக்குன்னா நிலக்கருவியோட நடுவுல பார்த்தீங்கன்னா எல்லா கண்டங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கண்டமா உருவாகும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாமே ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு சயின்டிஸ்டோட. சரியா என்ன நடக்குன்னு சொல்லி யாருக்குமே இன்னைக்கு வரக்காட்டியுமே நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும் ரொம்பவுமே ஷுவரா இருக்குது. அது என்னன்னா இந்த கண்டங்கள் எல்லாம் மீண்டுமே ஒன்னா சேர போகிறது நிச்சயமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய கண்டம் உருவானா பூமி ரொம்பவுமே ஆபத்தான ஒரு இடமா மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி உருவாகிறதால கடல்லிருந்து வரக்கூடிய காற்று நடுவில் உள்ள பகுதிகளுக்கு பக்கத்துல போக முடியாம இருக்கும். ஸோ இதனால நடுவில் உள்ள பகுதிகளில் வெப்பம் அதிகமாகும், வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் பாலைவனங்களாக கூட மாறும். பூமியில உள்ள இருக்கக்கூடிய எரிமலை செயல்பாடுகள் எல்லாம் ரொம்பவுமே அதிகரிக்கும். ஸோ அதனாலே சயின்டிஸ்டோட விஷயம் என்னன்னா இந்த நிலம் வந்தா பூமியில இருக்கக்கூடிய 90% பகுதிகளில் மெமல்ஸ் அண்ட் சின்ன சின்ன உயிர்கள் இதெல்லாம் வாழ முடியாம போகலாம்னு சொல்லி. ஸோ எதிர்கால பூமி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வெப்பமானதா, வறட்சியானதா, மனிதர்களுக்கே வாழவே ரொம்பவுமே கஷ்டமானதா மாறும். ஸோ இப்படிப்பட்ட ரொம்பவுமே டேஞ்சரஸான மாற்றங்கள்ல நடக்கிறதுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்குதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்றபடி இது நடக்கிறதுக்கு 200ல இருந்து 250 மில்லியன் ஆண்டுகள் வரை காட்டியுமே இருக்குதுன்னு சொல்லி. அதனால நமக்கு இப்பவே எந்த விதமான கவலையும் தேவையில்லைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எர்த் ரொம்பவுமே காமா இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள்ல இந்த எல்லா கண்டங்களுமே ஒன்னா சேரும். ஸோ இது தான் எர்த்தோட ரியல் பவர்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் மைண்ட் ப்ளோவிங்கான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.